சுந்தரரை பாட வச்சது தியாகராஜன், சேக்கிழாரை பாட வச்சது நடராஜன். 2 பேருமே அம்மாவுக்கு குழந்தை தான். 2 பேருமே ராஜா. ஒருத்தர் உட்கார்ந்து ஆடுவார், ஒருத்தர் நின்று ஆடுவார். இருந்தாடும் அழகர் தியாகராஜன், நின்றாடும் அழகர் தில்லை கூத்தர். என்ன பண்றாங்க நுட்ப பாருங்களேன். இந்த தியாகராஜர் சொல்றார், எங்க அம்மா விரும்பிய வடிவம் சிவகண வடிவம், அதை நான் கொடுத்தேன். ஆகவே என் தோழனாகிய சுந்தரனை வச்சு பேயார் பாட சொன்னேன். இந்த பக்கம் நடராஜர் சொல்றான், எங்க அம்மா சிவகண வடிவம் பெற்றுட்டா உண்மைதான், ஆனா இன்னிலேருந்து எங்க அம்மாவுக்கு நான் புது பதவி கொடுக்குறேன். குலசேகர பட்டணத்துல அவங்களுக்கு பேய் வடிவம் கொடுத்தது உண்மைதான், ஆனா கைலாயம் வந்தவொன்னு அவங்கள தாயா பார்த்தேன். ஆகவே உலகத்தை ஆட்டுவிக்கிற நடராஜனாகி நான் சொல்றேன், அம்மா எனக்கு காரைக்காலம். அங்க அவர் சொன்னார் தியாகராஜர், இவங்க யார் தெரியுமா, சிவகண வடிவம் பெற்றவங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சார். சிவகண வடிவம் பெற்ற இந்த அம்மா தான் என் திருந்தாயார், இன்னிலேருந்து உலகம் அவங்களை அம்மைன்னு அழைக்கட்டோன்னு நடராஜர் சொல்றார். பார்த்தீங்கன்னா நடராஜருடைய வாக்க வாய்மொழி தாங்கி வந்தது சேக்கிழார், தியாகராஜர் வாக்க வாய்மொழி தாங்கி வந்தது சுந்தரர். 2 பேர்ட்டையும் முரண்பாடு இல்லை. இப்போ என்ன பார்ப்போம், இவர் பேயார்னாரா, அந்த தொகை பிரி நூல் அம்மையார்னாரா, வகை நூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம். இவர் சொன்னது இவர் சொன்னது மாற்றி புதுசாக ஒன்று சொல்லணும். இவர் முடிச்சார். அது போய இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேள்வி. காரைக்காலமாக தானே நம்முடைய குல சொத்தி அப்பையா, நமது குலதானம். நம்மன் திருமலை நான் விதியேன் என்றும் தாளி 2ம் உம்பமிசை தலையார் நடந்தேர் உமையகலும் செம்பன் ஒருவன் என் அம்மை என பெற்றவள் செடுந்தே கொம்பினுகு காரை காலினில் மேய குல தனமே. குல சொத்து, தனம்னு சொத்து. நமக்கு நிதி வைப்பு, நிதி சேம வைப்பு எது தெரியுமா, காரைக்கால் அம்மாவுடைய பொற்பாதங்கள்.